வாட்ஸ்அப் தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அத வெளிநாட்டு மரக்கன்றுகளை விட நம்மளுடைய நாட்டு பாரம்பரிய மரக்கன்றுகளை கொடுத்து அது வச்சோம். அடுத்தது அது ஒரு விஷயம் நாங்க எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லா பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள்ல எல்லா மாவட்டமும் நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க அந்தந்த சமயத்துக்கு என்ன பன்றி காய்ச்சல் வந்தா நிலவேம்பு கஷாயம் யார் முதல்ல குடுக்கறாங்க? யார் குடுக்கறாங்க? நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். பசுமை தாயகம். அதை நீங்கள் யாராவது வெளியிட்டீர்கள் என்றால் ஊர் உலகத்திற்கு தெரியும். நீங்கள் வெளியிடவில்லை என்றால் நாங்க என்ன பண்றது? பசுமை தாயகம் செய்து கொடுத்தோம். அதே போல தெரியவில்லை. இன்னொன்னு, இப்ப நேற்று யுனைடெட் நேஷன்ஸ் அதுல பசுமை தாயகம் மட்டும்தான் ஒரே அமைப்பு ஈகோசாக், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில இந்த சமூக பொருளாதார கவுன்சில்ல நம்ம மட்டும்தான் பசுமை தாயகம் மட்டும்தான் அங்கீகாரம் பெற்ற ஒரே என்ஜிஓ. அங்க போய் நம்ம பேச முடியும். இப்போ இலங்கை தமிழர்களுக்காக அவங்க போய் பேச முடியாது. ஏன்னா அவர்களை ஒரு நாடு அங்கீகரிக்கணும். அப்படி இருந்தாலும் அவங்க போய் பேச முடியாது. அவர்களுக்கான ஒரு குரலாக நான் மட்டும்தான் போய் பேசுறேன். எத்தனையோ முறை ஜெனீவால போய் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனீவால இருக்கிறது, அங்க போய் நம்ம பேசியிருக்கோம். நேற்று இரவு இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு எத்தனை மணிக்கு எல்லாரும் போட்டாங்கன்னு கேளுங்க. ஆனா மக்கள் தொலைக்காட்சி உடனே 8:30 மணிக்கு 10 மணி நியூஸ்ல போட்டுட்டாங்க. மத்த தொலைக்காட்சிகள் அதை எடுக்க தாமதம் ஆயிட்டதுனால இப்ப போட்டிருக்காங்க. இல்ல இருந்தாலும் நம்ம காலையில கேட்டேன், நீங்க போடுங்க. உங்களுக்கு ஒருவேளை அன்புமணி ராமதாஸை காட்ட மனம் இல்லை என்றால் அவர் முகத்தை கூட ஒரு மாஸ்க் பண்ணிட்டு போடுங்க, அவர் வாய்ஸ் மட்டுமாவது போடுங்க. ஏன்னா இதை கேட்கும் பொழுது கடல் கடந்து இருக்கும் நம்முடைய சொந்தங்கள் மனசுல திருப்தியாவது அடைவாங்க. ஐயோ, நமக்காக பேச யாராவது ஒருத்தர் இருக்காங்களே, ஜெனீவால போய் நமக்காக பேசுறாங்களே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால ஒரு குரலை மட்டும் போடுங்க, பேர கூட போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வறட்சியில என்ன பங்கு? என்னங்க தமிழகத்துல ஏற்பட்ட வறட்சி இல்ல, தமிழகத்துடைய வறட்சி அதாவது இப்போ நம்ம வறட்சி அப்படின்றது மழை பெய்யாதது ஒரு மழை நமக்கு பொய்த்து விட்டது. இருந்தாலும் தமிழகத்துல வருடத்திற்கு சராசரியாக 99 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. இது மற்ற மாநிலங்களோட மற்ற நாடுகள் எல்லாம் விடவும் இது அதிகமான மழை தான். ஆனால் அதை நம்ம சேமிக்க தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய நிறைய ஆறுகள் இருக்கிறது, பாலாறு இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். அது 223 கிலோமீட்டர் ஓடுது. ஆனா அதுல ஒரே ஒரு தடுப்பணை தான் கட்டி இருக்கிறோம். அந்த ஒரு தடுப்பணை கூட பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட தடுப்பணை தான். அதே பாலாறு ஆந்திரால ஓடுது, அது 32 கிலோமீட்டர் ஓடுது. அது 22 தடுப்பணைகள் இருக்கிறது. கர்நாடகாலையும் அது அதுவும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுல 15 தடுப்பணைகள். அது கர்நாடகால இன்னும் அதிகம், இப்ப ஆந்திராவோட அதிகமான கிலோமீட்டர் ஓடுது. ஆனா 15 தடுப்பணைகள் கட்டி அந்த நீரை சேமிக்கிறார்கள். இன்னைக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலத்துல நீர்ப்பாசன திட்டத்துக்காக தான் அவங்களுடைய பட்ஜெட் அதிகமா செலவு பண்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல அது மிக மிக குறைவு. தடுப்பணைகளே கிடையாது. நீர்ப்பாசன திட்டம் என்ற பேரே தெரியாது. நாம அதனாலதான் பசுமை தாயகம் சார்பாக எத்தனை முறை சொல்றோம், நிழல்நிதி அறிக்கை, பட்ஜெட், அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போடுங்க. அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு 4 அமைச்சர்களை போடுங்க. வேளாண் துறை அமைச்சர் தனியா இருக்கணும். அதே போல நீர்ப்பாசனத்துக்கு, நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சர் இருக்கணும். வேளாண் சந்தை துறைக்கு தனி அமைச்சர் இருக்கணும். தோட்டக்கலை துறைக்கு தனி அமைச்சர் இருக்கணும்ன்ற விஷயங்களே நாம தான் சொல்றோம். இதெல்லாம் எப்படி சொல்றோம்? பசுமை தாயகம் சார் மூலமாக சொல்றோம். அதுக்குன்னு தனி பட்ஜெட் மருத்துவர் ஐயா ஒரு வருடமும் விவசாயத்துக்கு வெளியிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் என்றால், வறட்சி வந்தா எப்படி சமாளிக்கிறது? 99 மில்லிமீட்டர் மழையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தண்ணி இல்ல, ஒரு பக்கெட் தண்ணிக்கு கூட சென்னையில அலையறாங்க. விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, வேற எந்த விஷயத்துக்குமே தண்ணி கிடையாது. அது அடியில மோட்டார் போட்டா முன்னாடி எல்லாம் 10 அடி தோண்டினா அப்படி தண்ணி தெரியும். இப்ப நீங்க 200 அடி 300 அடி 400 அடி தோண்டினா கூட தண்ணி வர மாட்டேங்குது. இந்த விஷயங்கள்லாம் நாங்க பசுமை தாயகம் மூலமாக எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். சர்வதேச அளவுல நிதி பெறும் அமைப்பாகவும் இருக்கு. சர்வதேச அளவு நிதி பெறும் அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் நிதி பெறும் அமைப்பாகவும் இருக்குது. வருஷந்தோறும் மரக்கன்றுகள் நடுறீங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரி, குளங்கள், அந்த நீர் மழை நீர் இணையதுன்னு சொல்றது இல்ல, அந்த மழை நீர் அந்த ஏரி குளங்களுக்கு போறதுக்கு உண்டான கால்வாய்கள் சீரமைக்கும் பணியில இதுவரைக்கும் ஈடுபட்ட மாதிரி தெரியும். ஏரி குளங்கள் ஒரு
ஒரு 10 வருடங்களுக்கு முன் ஏரி குளங்களை தூர்வாரி இருக்கிறோம். மக்களுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து தூர்வாரி இருக்கிறோம். இதற்கெல்லாம் வந்து வெளிநாட்டில இருந்தெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து புகையிலைக்கு எதிராக விஷயங்கள் நாங்க SFCன்னு ஒரு இதுல ஒரு 5 வருடம் முன் பண்ணியிருந்தோம். அதுலதான் வெளிநாட்டுல இருந்து வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதை வச்சு சென்னையில நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள்லாம் ரிக்ஷால போறது நிறைய விஷயங்கள்லாம் நடத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. நீங்க ஏரி குளம் தூர்வாரல் மிகப்பெரிய திட்டம். அது ஒரு அரசாங்கம் செய்ய முடியும், NGO செய்ய முடியும். இன்னொரு விஷயம், அவர் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கடத்தூர் ஏரியை 2 மாதங்களில் தூர்வாரினார். அதுக்கடுத்து இன்னொரு ஏரி தூர்வாரும் போது கலெக்டர் அனுமதி கொடுக்க மறுக்கிறார். அப்ப எப்படி நீங்க செய்ய முடியும்? நீங்க தனி மனிதனாக எல்லாம் செய்யலாங்க, ஆனா அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அரசாங்கம் தர வேண்டும். நான் லைட் போடுறேன் அப்படின்னா நீங்க கொடுக்காதீங்க. நேத்து தான் MLA கொடுத்தாருங்கிறாங்க. நாங்க தூர் வாடுறேன் அப்படின்னும் போது இல்ல இன்னைக்கு தூர் வாராதீங்க, தூர் வாடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் நேற்று MLA ஒதுக்கிட்டாங்கன்றாங்க. அப்போ நீங்க எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? அதனால எல்லாருமே ஒத்துழைப்பு செய்தா செய்யலாம். கண்டிப்பாக மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் இவ்வளவு பெரிய திட்டம். இதற்கு வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அரசாங்கம் தான் நிறைய செலவு. ஏன்னா நீங்க தூர் வாடுறதோ செக் டேம் கட்டுறதோ 5 கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் கட்டுறதோ வரப்பெல்லாம் சரி பண்றதோ இதெல்லாம் வந்து கால்வாய் வேற வெட்டணும். இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் தான் செய்யணுமே தவிர ஒரு NGO-வா எப்படி செய்ய முடியும்? NGO வந்து விழிப்புணர்வு கொடுக்கும். அரசாங்கத்தை நாங்க பிரஷர் பண்றோம். நீங்க அரசாங்க உரிமை எங்களுக்கு கொடுங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் நாங்களே செய்யறோம். இங்க நம்ம